வணக்கம் மக்களே, வெல்கம் டு த ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது கோஸ்ட் மேன்ஷன் அப்படின்ற கொரியன் மூவியோட ரிவ்யூ. தமிழ் டப்பிங்கோட பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் அமானுஷங்கள் நிறைஞ்ச ஒரு மேன்ஷன். அந்த மேன்ஷன்ல இருக்கக்கூடிய 5 ரூம்ல நடந்த 5 ஹாரர் சம்பவங்களை மையமா வச்சு அமைக்கப்பட்ட கதை. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ அந்த மேன்ஷனோட கேர்டேக்கர் கிட்ட வந்து அந்த கதைகளை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ வந்து ஒரு காமிக் ரைட்டரா இருக்காரு. தன்னோட கண்டென்ட்டுக்காக அவர் கேட்க ஆரம்பிக்கிறாரு. அந்த கேர்டேக்கரும் ஒரு ரூம்ல நடந்த ஹாரர் கதைகளை வந்து சொல்ல ஆரம்பிப்பாரு. அதுல கதை வந்து தனிமையை விரும்பக்கூடிய ஒரு ரைட்டரோட கதை. இன்னொரு கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அஃபேர்ல இருக்கக்கூடிய ஒரு பார்மசிஸ்டோட கதை. 3வது கதை ஒரு ஃபேக்கா ஏமாத்தக்கூடிய ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டோட கதை. 4வது கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின்லேருந்து ரிட்டர்ன் ஆயிருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டோட கதை அப்படின்ற மாரி காட்டுவாங்க. இந்த 4 கதைகள்ல நடந்த சம்பவங்கள் என்ன? இதுக்கான அந்த கனெக்ஷன் என்ன? அந்த மேன்ஷன்ல இருக்கக்கூடிய அமானுஷ்யம் என்ன? 5ஆவதா இவங்க சொல்லப்போற கதை என்ன? டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுதுன்ற மாரி நெறைய விஷயங்கள சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். ஹாரர் அப்படின்ற தீம்ல ஒரு மேன்ஷன மையமா வச்சு 5 வித்தியாசமான ஹாரர் கதைகள சொல்லியிருக்காங்க. அதிலயும் அந்த 2வது கதை, அந்த பார்மசிஸ்டோட கதை இருக்குல்ல, அந்த கதையும் கிளைமாக்ஸ்ல இவங்க சொன்ன அந்த ட்விஸ்ட் நிறைஞ்ச கதையுமே வந்து ரொம்பவே நல்லா எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லுவேன். இந்த 5 கதைகளும் நடக்கக்கூடிய அந்த டைம் லைன்ஸ், அதுக்கான அந்த கனெக்ஷன் அண்ட் இதுக்கெல்லாம் பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய அந்த மேன்ஷன்ல இருக்கிற அமானுஷ்யம் என்ன, அதுக்கான அந்த பேக் ஸ்டோரியை எக்ஸ்பிளைன் பண்ண விதம், இது எல்லாமே ரொம்ப நீட்டா யோசிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். கிளைமாக்ஸ்ல இதெல்லாம் எப்படி கண்டினியூ ஆக போகுது அப்படின்றதும் ஒரு வித்தியாசமான வேலை சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஹாரர் ஜென்ரேஷன் அப்படின்றதும் டு அன் எக்ஸ்டென்ட் ஓகேவா இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். எனக்கு என்னன்னா, அந்த 2 கதைகள்ல இருந்த மாதிரி இன்னுமே மிச்சம் 3 கதைகள்லையும் எஃபெக்டிவா பண்ணியிருந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த கதைகள்லாம் இவங்க சொல்றாங்கல்ல, இதுல ஒரு கேரக்டர்ஸ்க்கும் நடக்கக்கூடிய சம்பவங்கள், அதுக்கான அந்த பர்பஸ் அப்படின்றத இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட சொல்லியிருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீலுமே இருந்துச்சு. மத்தபடி ஓவரால் ஒரு வித்தியாசமான ஹாரர் மூவி தான். பட் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருந்திருக்கலாம். பட் கண்டிப்பா டைம் பாஸ்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் 2.8 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்ட பொறுத்த வரைக்கும் பெருசாலாம் இல்ல. பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.